பிரைஸ்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த சபை ஆராதனைக்கு வந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ்லாம் கர்த்தர் பாருங்க நம்மளை 5 மாதமும் அற்புதமாய் நடத்தி இந்த 6வது மாதத்திலே கிருபையாக கொண்டு வந்திருக்கிறார். நாட்கள் வேகமாய் ஓடுகிறது, ஆனால் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் தாங்குது. பிரைஸ்லாம் இந்த நாளில் கூட நம்ம சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். நம்மை அழைத்த தேவன் நம்மை பக்தனாக நம்மை அழைக்கவில்லை, பிள்ளையாக அழைக்கிறார். அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லுகிறது. தேவனுடைய நம்முடைய அப்பாவுடைய சுபாவம் சில பேர் சொல்லுவாங்க. எங்க சில குடும்பங்களில் பார்க்கும் போது ஒரு குடும்பத்தில் 3 பெண் குழந்தைகள் அவர்கள் படித்து காலேஜ் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய தகப்பனாரை குறித்து அந்த பிள்ளைங்க சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய அக்கா 2 அக்காவுக்கும் எனக்கும் தனித்தனியாக வீடு எங்கள் அப்பா நினைஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு, நகையும் பண்ணி வச்சுட்டாரு, எல்லாம் செட்டில் பண்ணிட்டாரு. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பொம்பளை பிள்ளைங்கலாம் அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனித்தனி வீடு கொடுத்துருக்காரு அவங்க அப்பா. அவங்களுக்கு வேண்டிய இன்னும் கல்யாணம் முடியலையா, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய நகையெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணி வச்சிருக்காரு. நாங்கள் படிச்சுட்டு வெளியே வர வேண்டியதாக ரைஸ்லாம். அப்போ படிக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அப்பா அறிஞ்சிருக்காரு. அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் பிள்ளைக்காக செட்டில் பண்ணி வைக்க முடியுமானாலும் ஆண்டவர் சொன்னாரு, பொல்லாதவாகி நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள் கொடுக்கும் போது ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு வேண்டிய அத்தனை செட்டில் பண்ணி வச்சிட்டாரு. அதுதான் தகப்பன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை செய்கிறார், சேர்த்து வைக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம தகப்பனுடைய உள்ளத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் இருக்கிறது. நமக்கு அடிக்கடி நம்ம இந்த வேத பகுதிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். திரும்பவும் அந்த வேத பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல 24 இருந்து 27 வரை. வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார்கள் என்றார். கவனிங்கள், இங்க வரி வசூலிக்கிறவங்க அப்படியே பேதுரு வந்துட்டு இருக்கான். உடனே இன்கம் டாக்ஸ் இப்போ வந்து எல்லா வீட்டுக்கு வந்துடுது, போனுக்கு வந்துடுது. அங்க என்னப்பா வரியெல்லாம் செலுத்து இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நீ செலுத்த போதகர்னு வரி செலுத்தலையா? இவன் டக்குன்னு சொல்லிட்டான், ஆமா நாங்கள் தான் செலுத்துறோம் வரி பணத்தை, ஆமா அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே வாரான். இப்போ அடுத்த வருஷம் பாருங்க. அவன் வீட்டுக்குள் வந்த போது அவன் பேசுறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, அல்லேலூயா, அவன் என்ன பேச போறான்? ஆண்டவரே, நான் வரி பணம் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம வரி செட்டில் பண்ணணும், ஈபி பில் செட்டில் பண்ணணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், வீடு கட்டுறதுக்கு பண தேவையை சந்திக்கணும், அதுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதுக்கு எல்லாத்தையும் செய்யணும். அப்படி பல காரியங்கள் நம்மளை போல யோசனை உள்ளதான் பேதுரு. அல்லேலூயா, இப்படி யோசிச்சுக்கிட்டே வரான். அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னமே எவ்வளவு அற்புதமான ஒரு அப்பா பாருங்க. ரைஸ்லாம் வாய நம்ம பிள்ளைங்க இருக்குது, நம்ம பிள்ளைங்க ஒண்ணு கேட்டுட்டு அப்பாடா இது கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது, இதுதானே கேட்க போறேன், அது ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வேண்டிய அனைத்தும் என்னுடைய பாதத்துல என் வார்த்தையில ரெடியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னமே அந்த மேட்டரை சொல்றாரு. அதனாலதான் நம்ம வந்து அவர் விசாரிக்கிறார் மாத்திரமில்ல, நமக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியாம இருக்கலாம். இந்த அடுத்த மாதம் என்ன தேவை, அடுத்த வருடம் என்ன தேவை, உன் பிள்ளைக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் வார்த்தையிலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். காரணம் அவர் நல்ல 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 அப்பா
கவலைப்படாதீர்கள். அதனால் அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்க கவலை எல்லாம் அப்படி யோசித்து உடனே ஆண்டவர் மேட்ரை சொல்றாரு. சரிப்பா வரி யாருக்கிட்ட வாங்குறாங்க அதை சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வசனம் 27 வாசிக்கிறேன். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்துல ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாரு. வெள்ளி பணத்தை காண்பாய், சந்தோஷத்தை காண்பாய், சுகத்தை காண்பாய், பலனை காண்பாய், தைரியத்தை காண்பாய், வெற்றியை நீ காண்பாய். அல்லேலூயா. இப்போ அவர் நல்ல அப்பாங்க. அவர்கிட்ட இருந்த இயேசுவையே நம்ம கிட்ட கொடுத்துட்டார். இனி நம்ம ஜெபம் பண்ணி தான் பதிலை பெற்றுக்கொள்ளும் இடத்தில் நாம் இல்லை. அல்லேலூயா. அப்படி இல்லை. ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்தார். அதே போல உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு வேண்டிய அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார். அல்லேலூயா. ஆனா நமக்கு இன்னும் கிடைக்கல. பிரச்சனை என்னது? அப்பா எல்லாம் வச்சிருக்காரு. அவர் கடினமானவரும் அல்ல. ஆனா நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். காரணம் அப்பா மேல மிஸ்டேக்கா நம்ம மேல மிஸ்டேக்கா? ஹலோ, உண்மை சொல்லணும். திரும்ப இன்னைக்கு ஒரு நாள் குறைச்சல் இருக்கக்கூடாது. யாரு மேல மிஸ்டேக்கு? நமக்கு வேண்டிய இயேசுவையே கொடுத்தவர். இப்ப இயேசு என்ற கிஃப்ட்டுக்குள்ள சுகம், நன்மை, செல்வம், வெற்றி, தைரியம், வரங்கள் என்னென்ன வேணுமோ அத்தனையும் உள்ள வச்சிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இயேசுவை நான் கொடுத்துட்டேன், மற்ற எல்லாவற்றையும் அல்லாத இருப்பது எப்படி? அப்போ நம்ம இங்க என்னன்னா பேதுரு வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தகப்போடு உள்ளதை பாருங்க. நம்ம ஏங்க விட மாட்டாங்க. ரொம்ப அற்புதமான நல்ல அப்பா பேசுறா. நம்ம அலைய விட மாட்டாங்க, நம்ம கெஞ்ச விட மாட்டாங்க. பேசுறா. நம்ம அவரை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாருங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இதை நம்மளும் செய்யணும். இப்ப சொல்லாரு, இவன் ஏற்கனவே பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறார். தூண்டில் எடுத்துட்டு கடலுக்கு போவாங்களா ஏரிக்கு போவாங்களா? நம்மளாம் அறிவாளிகள். அவர் வேற மாதிரி, நம்ம எப்படி? நம்ம ரொம்ப அறிவாளி. தூண்டில் எடுத்துட்டு எங்க போவாங்க? ஓடல தண்ணி வந்துச்சுன்னா எங்க போவாங்க? தூண்டில் போடுவாங்க. ஆத்துல தூண்டில் போடுவாங்க. கடல்ல யாராவது தூண்டில் எடுத்துட்டு போவாங்களா? இல்லையா? நம்மளான்னு சொல்லிருப்போம். என்ன நான் எத்தனை ஆண்டு இந்த மீன் தொழில ரொம்ப அனுபவமான ஆளு, உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப முதல் வார்த்தைக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு. இல்லையா? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப அந்த கடலுக்கு போ, தூண்டில் போடு. அப்போ மீன் அகப்படும். நல்லா பாருங்க, அப்பாவோட உள்ளத்தை சொல்ல பாருங்க. மீன் அகப்படும். அந்த மீனுடைய வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் காணும். ஏன் மீன் வயிற்றுக்குள்ள வெள்ளி பணம் போனா என்ன? மீன் இருக்குது, டக்குன்னு நீங்கிறாது. முழுங்கவா முழுங்காதா? ஏன்னா என் பிள்ளை அந்த மீனை வயிற்றை கிழிச்சு கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. சூப்பர் அப்பா. அல்லேலூயா. என் பிள்ளை கஷ்டத்தோட ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, கஷ்டமா சுகத்தை நினைச்சக்கூடாது. ஏன் தூண்டில் போட்டா வலைய போட்டா நிறைய மீன் அகப்பட்டுரும். ஒவ்வொரு மீனா என்ன செய்யணும்? வாயை திறந்து 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 பார்க்கணும். அந்த மீன் வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ள போகாதபடி வாயில நிப்பாட்டு. என் மகனுக்கு கஷ்டப்படக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. வளர்ந்து சொல்லுமா, நான் கஷ்டப்பட விரும்புவது இல்லை. எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி, புரிந்தவர்கள் கரங்களை தட்டி, புரிந்தவர்கள் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. என்ன ஒரு டாடி பாருங்க, எப்படி பாருங்க. சரி, வெள்ளி பணம். இப்போ நமக்கு ஒரு டாலர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் உனக்கு நமக்கு ஒரு பணம் தேவைப்படுது. நம்ம கிட்ட ஒரு $100
கிடைச்சிச்சு. ஆனா அதை எடுத்து டீ கடைக்கு போனா டீ கொடுப்பாங்களா? அமெரிக்கா டாலர் இங்க என்ன செய்யாது. என்ன வெள்ளிப்பணம் கிடைச்சிருக்கு தெரியுமா? அந்த தேசத்தின் முத்திரையுடைய வெள்ளிப்பணம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு நல்லா இருப்பாங்க. இப்போ நமக்கு டாலர் கிடைச்சா நம்ம மாத்தலாம். எங்க போய் மாத்தலாம்னா மதுரைக்கு போகணும், இல்லைன்னா சென்னைக்கு போகணும். நீ கஷ்டப்படாத. நீ கஷ்டப்படக்கூடாது. எப்படி நம்ம வாழ்க்கைய ஈஸியா வச்சிருக்காங்க பிசாசு. நம்ம மனசு, நம்ம வாய் தான் நம்ம வாழ்க்கையை இணைஞ்சிருச்சு. கடினமா பேசணும், பேச பேச மரணம் ஜீவனும் என் வாழ்க்கை அப்படிதான், கஷ்டம்தான், நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு யார் தான் பேசிட்டு இருக்கிறோம்? அவர் நம்ம கஷ்டம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அல்லேலூயா. கஷ்டப்படுங்க. இந்த சமூகத்துல ஒண்ணு புரிந்துருங்க. நீ தூண்டில் எடுத்துட்டு போனா ஒரு மீன் தான் வரும். அந்த ஒரு மீனிலே உனக்கு வேண்டிய நான் சொல்யூஷன் வச்சிருக்கேன். அல்லேலூயா. அந்த இவன் தூண்டில் எடுத்துட்டு போறான். அந்த மீன் பாருங்க, அந்த தேசத்தினுடைய வெளிப்படத்தை விளங்கி இருக்குது. அத வயிற்றுல கிழிச்சு நீ கஷ்டப்படக்கூடாதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்லப்பா. சொல்லுவோம், பிதாவே, அப்பா, டாடி, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு அந்த ஞானத்தை நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த ஆலோசனை கேட்போம்னா நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக வச்சுக்க. அந்த தீர்வு எப்படி இருக்கு தெரியுமா? கஷ்டம் இல்லையா? பாடிட்டே இருப்பா, விரிக விழுந்துடும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும், கவலை. நம்மளோட பிசாசு ரொம்ப பாரப்படுத்துறான். ஆண்டவர் நம்மளை ஈஸியாக்குறார். அல்லேலூயா. தேவ வார்த்தை எப்படி தெரியுமா? ஈஸி. என் நுகம் லெகுவா. அவருடைய நுகம் என்ன தெரியுமா? வார்த்தை. இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை நம்ம அடிக்கடி இந்த சம்பவத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 15. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீசர்களை சந்திக்கிறார். சீசர்கள்கிட்ட ஆண்டவர் பல 40 நாள் அளவும் காட்சி கொடுக்கிறார். அப்போ சீசர்கள் அப்படி இருந்தும் அவங்க சோர்ந்து போய் திரும்ப பழைய வேலைக்கு அவங்க செஞ்சுட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. பிரைஸ்லா. இப்போ அவங்க மீன் பிடிச்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உணவசம் வாசிக்குமா? மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் தீதிரு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் என்பேரும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. அவர் ஆயுதம் பண்ணாரு. 3 ஆண்டு ஊழியம் செஞ்சு எத்தனையோ பேர் திரளானவங்க வந்தாங்க. நெருக்கமானவங்க எத்தனை பேர் தான்? 12 பேர் தான். அவங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. திரும்ப போய் இப்போ சத்துரு கொடுக்கிற பாரம் பாருங்க. முழுவதும் என்ன செய்யறாங்க? பிரயாசம் பண்றாங்க. ஒன்றும் பாருங்க, தேவன் நம்முடைய வேதனையை, நம்முடைய துக்கத்தை, நம்ம பிரச்சனையை அறிந்து நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. நம்மளை அவர் தேடி வருகிறார். அவருடைய அன்பு அதாங்க. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அவர் கேட்டுக்கலாம், பிதாவே 3 ஆண்டு எவ்வளவு நான் அற்புதம் பண்ணேன், எவ்வளவு பேருக்கு சுகம் கொடுத்தேன், யாருமே நிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கல. அவருக்கு தெரியும் அவருடைய அன்பை திரும்பவும் கொடுக்கறதுக்காக திரும்பவும் தேடி வர. இப்போ இங்க அவங்க சொன்னாங்க, ரா முழுவதும் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த சூழ்நிலையை அறிகிற ஒரு தகவல். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுடைய
பிரச்சனைகளை சில நேரம் நமக்கு தெரியும். இந்த பிள்ளைங்க இந்த மனதில் இந்த பிரச்சனையோடு இருக்காங்க, புரிந்துக்க முடியும். ஆனால் சில நேரம் நம்மளால பேச முடியாது, புரிந்துக்க முடியும். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை அல்ல, நம்ம இருதயத்தை நம்ம இருதயத்தை பார்த்து நம்ம புரிந்து கொள்ளுகிற தேவன். அவங்களுக்கு வயராக்கி இருக்கதா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. பேதுருக்குலாம் ரொம்ப வயராக்கி இருந்துச்சு, சீசருக்குலாம் வயராக்கி இருந்துச்சு. ஆனால் அவங்க நிற்க முடியல. அவங்க பிரயாசப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவங்க முயற்சி பண்ணது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா தோற்று போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த அடிமட்டத்தை பார்க்கிறார். அவங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அங்க திரும்ப தேடி வருகிறார். பிரச்சனை நேரத்துல தேடி வருகிறார். ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி தேடி வர்றார். இப்ப உடனே இப்ப பாத்தீங்கன்னா விடிய காலமான போது இயேசு கரையில நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, சூப்பர் சீன். அல்லேலூயா. பிள்ளைகளே, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஒருவருக்கு மட்டும் நல்லா தெரியும். அவருடைய தேடி வருவார், அவருடைய பலப்படுத்துவார், அவருடைய ஸ்திரப்படுத்துவார், அவருக்கு தாங்குவார். அவருக்கு தெரியும். உலகமே புரிந்து கொள்ளாம போனாலும் ஒருவர் உன்னை தேடிக்கொண்டே இருப்பார். இப்ப உடனே இயேசு அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார். திரும்ப அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க. அங்க என்ன சொன்னாரு? ஒரு தூண்டில் எடுத்துக்கிட்டு எங்க போ கேது அப்படி சொல்லல. என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கல. நல்லா பாருங்க. இந்த உலகத்தின் அறிவு வேற, விசுவாசம் வேற. உலகத்தின் அறிவிப்படி நீங்க செயல்படாதீங்க. தேவன் நம்மோடு இடப்படுவது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வார்த்தையை விசுவாசிக்கணும். வார்த்தையை அப்படியே என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இங்க ராமுழுது இன்னும் மீனவர்களுக்கு தெரியும், மீன் எப்போ வரும்னா ராத்திரி தான் வரும். போய் எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க, அகப்படல. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, இப்போ படகுல வந்து நிற்கிறாங்கன்னா அதை கரையோரமா நிற்கிறாங்க. கரைக்கும் அந்த நடுவு படகுக்கும் கொஞ்சம் தான் ஆழம், அங்கதான் நிற்கிறாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கவனிங்கள் அந்த வார்த்தை, நீங்கள் படகுக்கு படகு வந்து நிப்பாட்டிட்டாங்களா? நிப்பாட்டலையா? நிப்பாட்டிட்டாங்க. கரைக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 100 மீட்டர் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ வலதுபுறம். கேள்வி கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கேட்கலாம் இல்லையா? பொதுவா சொல்லு, என்ன ஆண்டவரே, கரைக்கு எப்படி மீன் வரும், அது எப்படி வலதுபுறம் வரும்? விசுவாசம் வேற, நம்முடைய மனுஷிக வீதியற்கு நம்பிக்கை வேற. விசுவாசம் வேறங்க. அல்லேலூயா. விசுவாசம் வார்த்தையின் அடிப்படையிலே செயல்படுகிறது. நம்ம கையில பணம் இல்லாம இருக்கலாம், நமக்கு பிரச்சனை எல்லாம் எதிராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க சந்தேகப்படல. இங்கதான் ஏன் அற்புதம் நடந்துச்சு? பேதுரு சந்தேகப்படவில்லை. எனக்கு தெரியும் என்னண்டவரே அப்படின்னு தாழ்த்தினான். அப்படியே தாழ்த்துறோம். சரிங்க ஆண்டவரே, நீ சொன்னா நான் கேட்கிறேன். இங்கதான் நம்ம இந்த மாதத்தில் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை, வார்த்தையை அப்படியே கேட்பீங்க. அல்லேலூயா. ஒன்று கவலைப்படாதீங்க. துதினா துதிங்க, ஜெபினா ஜெபிங்க. ஆண்டவர் எடுத்து ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை லகுவா ஈஸியா மாறும். உங்க துக்கெல்லாம் சந்தோஷமா மாறும். உங்க பலவீனம் எல்லாம் பலனாய் மாறும். உங்க வேதனை எல்லாம் மாறும். கவலைப்படாதீங்க. பிரைஸ் காட். இப்போ வலதுபுறம் கேள்வி கேட்கல. இவர் எப்படி தூண்டில் போட்ட உடனே அந்த தேசத்துடைய வெள்ளிப்பணம் மீன், அந்த மீனுடைய வாயில அப்படியே மாட்டிட்டு வந்தது போல, இவங்க வலைய போட முடியும், கடற்குழுக்கு மீன் எல்லாம் கொண்டு வந்துட்டு.
அல்லேலூயா. நம்ம மட்டும் விசுவாசிப்போமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால இந்த ஜூன் மாதத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தையை அப்படியே கண்மூடித்தனமா நம்புறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு பாஸ்டர் அவங்க குற்றாலத்தில் கொஞ்சம் தண்ணி வரும்னு நினைச்சிட்டு சபையை 2 பஸ், அவங்க சபையில் ஒரு 1000 பேர் மேலே இருக்கிறவங்க 2 பஸ் 3 பஸ் பிடிச்சு குற்றாலத்துக்கு கூட்டு போயிட்டாரு. மக்கள் எல்லாம் போய் பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை. சாயந்தரம் போயிருக்காங்க. போய் மக்கள் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு குளிச்சுட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு 3 பஸ் பிடிச்சிட்டு போயாச்சு. பார்த்தா ஒரு சொட்டுக்கு தண்ணி இல்லை. அப்போ இந்த லோக்கல் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, என்ன பாஸ்டர் மழை ஏதாவது வருமா? வர வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க, லாட்ஜில் உட்காந்துட்டு வானத்தை பார்த்து மாடியில் போய் ஜோம் ஆண்டவரே உங்களை நம்பி வந்துட்டோம், இத்தனை மக்களை இணைஞ்சிட்டு கூட்டு வந்துட்டேன், ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு ஜோம் பண்ணாங்க. சரியா இரவு 8 மணிக்கு பிடிச்ச மழை நைட்டு விடிய பெய்ஞ்சோம். காலையில பார்த்தா சாரே அத்தனை அறிவிலையும் தண்ணி வர ஆரம்பித்தோம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், நீ போன்னா கண்ண மூடி வந்துட்டாரு. அல்லேலூயா. தேவ வார்த்தையை நம்ம அப்படியே விசுவாசிப்போமானா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவ வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியுமானா அந்த வாழ்க்கை அற்புதம் நடக்கும். எப்படி வளர்ந்து போறோம்? இது கலவரமா நிப்பாட்டு இருக்கிறோமே கேள்வி கேட்கலாம். மழை நினைஞ்சுட்டாங்க, போட்டோட என்ன தெரியுமா, இழுக்க முடியாத மீன்கள். பிரைஸ்லா, அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட பார்ப்போம், நேரம் இல்லாதபடினால வேகம் போயிருக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 8லிருந்து 13 வரை இங்க ஒரு சம்பவம் இருக்கிறது பாருங்கள். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமென். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, பஸ்காவை ஆசரிக்கணும், நீங்க அதுக்கு போய் என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. உடனே அடுத்த வருஷம் சொல்லுது, அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கப்பா சொல்றேன். ஓகே பஸ்காவை ஆயத்தம் பண்ணணும். சரி வாப்பா, பேதுரு வாப்பா, யாக்கோபு வாப்பா, யோவான் வாப்பா, எங்கேயா போய் தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு செய்யல. அல்லேலூயா. ஒரு காரியம் சொன்ன உடனே ஆண்டவர்கிட்டயே அதை திரும்ப கொண்டு போறாங்க. பிரைஸ்லா. ஜெபம் பண்ணுப்பா, அதான் நீங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்துருக்கிறாரு. ஆண்டவரை எப்படி ஜெபிக்கணும்? பிரைஸ்லா. பைபிள் வாசிப்பா, நான் எந்த அதிகாரத்தை நான் வாசிக்கணும்? ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் இருக்கார். எல்லாரும் தேவ சத்தத்தை கேட்க முடியும். உங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா நான் என்ன செய்யணும்? இந்த காலையில பொழுதுல இன்னைக்கு நான் என்ன செய்யணும் கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொன்ன உடனே உங்களுடைய சுயத்துல நீங்க நினைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வீடை பாருப்பா அப்படின்னா நீங்க வீடு பார்க்க போயிருக்கிறாரு. ஆனால் எங்க பார்க்கணும்? எப்போது பாருங்க, ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்க ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய். நீர் எங்க விரும்புகிறேன் அப்படி கேட்ட உடனே அப்பதான் விஷயம் வருது. இல்லையா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு பயன்படுத்த தெரியாதா? பயன்படுத்தி தான் ஆண்டு சொன்னாரு, வாசித்துருவோம். இல்லையா? ரைஸ்லா பாடுறது பாடு. அப்படிலாம் நீங்க ஆண்டோட ஐக்கியப்படலாம். ஆண்டோட வெளியே இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. இல்லையா? ஆனால் இந்த பிரச்சனை வந்துருச்சு, நான் என்ன செய்யணும் கேட்டு பாருங்க. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டா அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஆனால் இந்த படிப்பு, ஐயோ படிக்க முடியல. ஆனால் என்ன செய்யணும்?
இல்லையா? எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. 12th நான் பெரிய கிருபையாக பாஸ் ஆனேன். அப்போ பாருங்க தெரியாது. சில நேரத்தில் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க, ஆண்டவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ கேட்குறாங்க, அதனால நாங்கள் எங்க ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கு? கேட்ட உடனே பதில் வருது பாருங்க. அதற்கு அவர்கள் வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசனோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் மூலத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பிரைஸ் காட். இங்க ஆண்டவர் சொன்னாரு, அதற்கு அவர் நீங்கள் நகரத்துக்கு பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற மனுஷியில இல்லையா? நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் உங்களுக்கு எந்த குடம் தண்ணி, எத்தனை குடம்? ஒரு குடம், ஒரு மனிதன் எதிராக. நீங்க தான் நமக்கு கவனிக்கணும். தேவ சத்தம் ஒன்று மட்டும் சொல்லுமா? ஆண்டவர் சத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் சொன்னாங்க நடக்கும், ஆண்டவர் சொல்லலைன்னா அது இல்லை. அது உங்க மனசு சத்தமா இருக்கலாம், பிசாசு சத்தமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நெஞ்சோம். தண்ணி கூட விழுறவனா தண்ணி கூட விழ வந்துட்டான். வேற எங்கேயும் பார்க்க போகல. அவன் கேள்விக்கிறாங்க, தண்ணி கூட யாருப்பா பெண்கள் தான் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அப்படிலாம் கேட்கல. மனுஷன் வருவான், அவனுக்கு பின்னாடியே போங்க. அல்லேலூயா. நல்லா பாருங்க, கவனிச்சுக்கணும். ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய். இப்ப தண்ணி கூட பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்ன அப்படின்னு அவங்க என்ன செய்யல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? தண்ணி கூட எடுத்து வருவான், நீ அவனுக்கு பின்னாடி செஞ்சுக்கோ. உண்மையாவே பாராட்டு சீசர்கள் கீழ்படுத்திருக்காங்க பாரு. வந்துட்டான் ஆண்டவர் சொன்ன பேதர் இப்ப கேட்பான்டா அப்படின்னு செய்யல. அதே பண்ணா பேதரே வாய் திறக்காத. ஆனா என்னடா சொல்லியிருக்காரு? பின்னாடிதான் போச்சு. அமைதியா பின்னாடி வா. அவன் உண்மையா திரும்பி பார்த்துருப்பாங்க, என்னடா இவங்க இப்படி பின்னாடி நமக்கு வராங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள போகணும் அமைதியா போ. அது பாருங்க, வாசிங்க. அந்த வீட்டுக்குள் போகும்போது அந்த வீட்டு எஜமானை நோக்கி பாருங்க, போய் உள்ள போன உடனே அப்பதான் வீட்டு எஜமான கிட்ட கேட்கறாங்க. வேலைக்காண்ட கேட்கல. வேலைக்காரன் வருவான், அவன் பின்னாடி போ. ஆனா நீ கேட்க வேண்டியது எஜமான செய்யணும். புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் இந்த வார்த்தையை அதிகமாக ஆண்டோடைய அறிவுரை எங்க பார்க்கலாம்? வார்த்தையில தான் பார்க்கலாம். நம்ம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கைய சில நேரங்களில் ரொம்ப பாரம், சிக்கல், வேதனை அப்படின்னு நமக்கு ஏன்னா நம்மளால நெஞ்சிடணும். நிறையா முயற்சி பண்ணுறோம். இப்போ நம்ம கடலை வாங்கணும்னா நான் சொன்ன மாதிரி நெஞ்சிடும், கடன் வாங்கிடுறோம், பல காரியம் சிக்கிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை வீட்டை அப்போ இந்த வேதவசம் சொல்லிட்டு அந்த தவப்பட்டு உள்ளத பாருங்க, கம்பளம் விரிக்கப்பட்டு அனைத்துமாய் விரிக்கிறது கூட. நீ போய் பெட்ஷீட்டை விரிச்சு தூத்து நோ. என் பிள்ளை வந்தானா எல்லாம் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளை ஒரு தூண்டில் எடுத்துட்டு போனா அந்த ஒரு தூண்டில வெளிப்படம் வரணும். அல்லேலூயா. என் பிள்ளை வலது பக்கம் வளையப்பட்டானா அது நிரம்பி வழியணும். எவ்வளவு நல்லா நீ போய் தூக்கணும்னு சொல்லாங்க, எல்லாம் ஆயத்தமா இருக்குது. அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கண்டுட்டோமா, நம்ம வாழ்க்கையை மாறிடுங்க. நம்ம பாரப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, கலங்காதீங்க. அல்லேலூயா. அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்மை நடத்துவார், நம்மளை போதிப்பார். நமக்கு ஆண்டவர் கரங்களை பிடித்து நம்முடைய பாதையை ராஜா பாதையாக ஆண்டவர் மாற்றுவார். அப்படி போனவங்க என்ன நினைச்சு பாருங்க, அவன் கம்பளம் முதலான விரித்திருக்கிற மேல் வீட்டில் ஒரு பெரிய அறையை உங்களுக்கு
காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் அதன்படியே நினைந்தாங்க. எல்லாம் அப்படியே அவன் நினைச்சுப்பாரு, ஆண்டவர் சொன்ன தண்ணி கூட அப்படி இருக்கானா, ஆண்டவர் சொன்னார் வீட்டு எஜமான அவங்களுக்கு பார்த்தியா பேசலாம், நமக்கு பதில் கிடைக்கும். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பதில் கிடைக்கும், உங்களுக்கு பதில் கிடைக்கும், உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு காரியம் லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29 முதல் 35 வசனம் வரை இங்கே ஒரு காரியம் நடக்குது. வாசிப்போமா? 29, 30 பாருங்கள். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை காண்பிப்பீங்க, பார்ப்பீங்க. அந்த கழுதை குட்டியை போய் அவுத்துட்டு வாங்க. அவுக்கும் போது சொல்லும் போது அவன் கேட்பான், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. இல்லையா? இவங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்பாங்க, நேர கிராமத்துக்கு போகணும். இல்லையா? கிராமத்து நேரம் அவர் சொன்னபடி போனா நமக்கு வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும், திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உங்க கலக்கங்கள் நீங்கிக் கொண்டே இருக்கும், உங்க வேதனைகள் நீங்கிக் கொண்டே இருக்கும், உங்க தோல்விகள் நீங்கிக் கொண்டே இருக்கும், உங்க பயங்கள் நீங்கிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் உங்களை இந்த மாதத்திலே நடத்துவார். அல்லேலூயா. மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். கலங்க வேண்டாம். பிரேசரா அவர் நான் உண்மையே கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன் ஆலோசனை சொல்லுவேன். நம்ம மேல யார் கண் வைக்க முடியும்? உள்ள இருந்தாதான் கண் வைக்க முடியும். அல்லேலூயா. நமக்குள்ள அவர் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை இந்த மாதம் முதல் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் ராஜ பாதையிலே எங்களை எங்க சபை மக்களையும் குடும்பங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. அல்லேலூயா. அவர் நடத்தும் போது பாதை ராஜ பாதையாக மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், வேதனைகள் நீங்கும். அல்லேலூயா. இப்ப மரபான் பண்ணிட்டாங்க, போறாங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அனுப்பப்பட்டவர்கள் போய் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 வாசிங்க. அதை ஏன் அவிழ்க்கின்றீர்கள் என்று யாராவது உங்களிடத்து கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். அல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில இன்று முதல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கண்டால் எகிப்திலே இனி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பது இல்லை. அல்லேலூயா. அந்த வேதனை நீங்கள் காண்பது இல்லை, அந்த சோர்வை நீங்கள் காண்பது இல்லை, அந்த கலக்கத்தை நீங்கள் காண்பது இல்லை. அவர் சொன்னபடியே நடந்தது. இதான் வார்த்தைங்க. இல்ல நம்ம சொன்னபடி நடக்கல, நம்ம மனசுனா அது மனசு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னான்னா கண்டிப்பா செய்யும், நடக்கும். அவ்வளவுதான். தேவ சத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவர் சொன்னா நடக்கும். அது சோர்ந்து போவாங்க. ஓகே, நான் இன்னும் ஆண்டவர் சத்தத்தை கேட்க ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன். அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் 24 மணி நேரமும் பேச ரெடி. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எப்போ கேட்க முடியும் தெரியுமா? நம்மை நாம் அமைதிப்படுத்த. இல்லையா? நீங்க வீட்டில் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வீட்டை சுற்றிய எத்தனையோ சின்ன சின்ன பறவைகளோட சத்தம் எப்போதும் இருக்கும். இல்லையா? நீங்க வேணா வீட்டில் போய் பாருங்க. உங்க வீட்டை சுற்றிய பறவைகள் சத்தத்தை அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும் போதுதான் நீங்கள் கேட்காத சில சவுண்ட்லாம் கேட்கணும். அப்போ உங்களை அமைதிப்படுத்த வேண்டும். பேசலா எப்போதும் அப்படியே மனதில் அப்படியே பிஸியாக அப்படிலாம் இருக்காங்க. மனதில் உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு வழி என்னன்னா, ஒரு இடத்துக்கு போங்க, ஒன்று வீடு இல்லைன்னா வெளியே போய் அமைதியாக உட்காந்துருங்க. அமைதியாக இருக்கும்போது சும்மா இருக்காது இந்த மனசு. அல்லேலூயா. இந்த மனசு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எதையாவது. ஆனால் அதை விட்டுட்டு என்னை சுற்றி என்ன சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு ஆரம்பிக்கும். இதான் முதல் ஸ்டெப். இப்போ நான் அடிக்கடி பக்கத்தில் காடுகளுக்குலாம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போகிறது அமைதியாக சில ஸ்கூட்டர் சவுண்டு ஃபஸ்ட்டு கேட்கும். அப்புறம் அந்த இலைகள் அசைகிற சவுண்ட் அப்படியே கேட்கும்.
சவுண்ட் என்ன செய்யும்? கேட்கும். ஆனால் மனசு ஏதாவது பேசுவோம். இது நடுவில் உள்ள இருந்து மெல்லிய சத்தத்தோட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அதுக்காக காட்டுக்கு தான் போகணும்னு சொல்லலை. அல்லேலூயா. வீட்டிலையும் நீங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த இடத்துல டிராபிக்ல இருந்தா கூட நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். எங்க இருந்தாலும் ஒரு டெஸ்ட் என்னன்னா, நீ இருக்கிற இடத்துல பைக்ல இருக்கிற பைக் நிப்பாட்டிட்டு உங்களை சுத்தி என்னெல்லாம் சவுண்ட் இருக்குன்னு முதல்ல கவனிங்க. அவங்க அப்ப கவனிக்கும் போது உலகம் இப்படிதான் இருக்குதா, நீங்க மற்றவங்களே பார்க்கறது கிடையாது. பாருங்க ஒருத்தர் போன்ல கட்டிக்கிட்டே போகும்போது போனே இல்லாம கத்துறான். ஏன்டா போனே இல்லாம கத்துறான்? இதுல போட்டுருக்கான் கத்துறான். அவனு நல்லா ஃபேன் செட்லாம் போட்டிருக்கான். பைத்தியம் ஆயிட்டாலும் பக்கத்து பாருங்க, இது உள்ள பாருங்க வச்சிருக்கான். அப்படி இப்படி எப்படி சொல்றான். அல்லேலூயா. அதுக்காக அவன் மேட்டுக்குள்ள போயிடாங்க. இதெல்லாம் பாருங்கள், உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்க மனதில் ஏதாவது பாரம் இருக்குன்னா அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அப்படியே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் எடுத்துருவார். வெளியே அவருடைய சத்தம் வரும்போதெல்லாம் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தாங்குவார், உங்களை உயர்த்துவார். குற்றப்படுத்துகிற சத்தம் பிசாசின் சத்தம், உங்களை உயிர்ப்பிக்கிற சத்தம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். எந்த நிலைமையிலும் அதனால என்ன செய்யணும்? ஒரு செகண்ட் நின்று பாருங்க. அப்படியே உங்க மனது அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிடும். அப்படியே பிரசன்ஸா நிரம்பிடுங்க. நீங்க பாடல, அந்நிய பாஷை பேசல, ஜெபிக்கல, ஆனா உள்ள ஒருத்தர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 24 மணி நேரம் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். இங்க சீசர்கள் நாங்களும் பிரயாசப்பட்டார்கள், என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க தேடி போயிட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு தேடி போனாரு, இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு கிடைச்ச சாக்கியத்தை காட்ட நமக்கு தான் சாக்கியம் அதிகம். அவர் நீ எங்கெல்லாம் போற அவர் கூடயே வராரு. ஆனா நம்ம எல்லா சத்தத்தையும் கேட்கிறோமே தவிர உள்ள ஒருத்தர். ஆனா அவரு கேட்கிறாரு சவுண்ட மாறமாட்ட தலை கொட்டுறேன். அப்புறம் நம்ம தான் செய்வோம். அவர் அப்படி செய்யவே மாட்டார். நீயா மனதுல இருந்து ஆண்டவரே கூட பேசுங்கன்னு சொன்னார். சிலவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அவர் டைப் கிடையாது. இல்லையா? அவரு பேசுங்க ஆண்டவரே சொன்னா பேசுவோம். இல்லையா? அவர் 24 நேரம் பேசுறதுக்கு நம்ம கூட பேசுங்க ரெடியா? நீ பல் விளக்குனாலும் பேசுவார், பல் விளக்காட்டாலும் பேசுவார். இல்லையா? நான் இந்துவா இருக்கும்போது ஒரு கடவுளை கும்பிடுனா அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அப்படிதான் போய் கும்பிடுவோம். அன்னைக்கு கடவுள் ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை, நமக்குள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. காலை எழுந்தாலும் பேசுவா, படுத்துட்டு இருந்து நீ பெட்ல உட்கார்ந்து இருந்தாலும் பேசுவா, நீ கார்ல போயிட்டு இருந்தாலும் பேசுவா. அல்லேலூயா. நீ எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் உன் கூட பேசி கொண்டிருப்பார். அல்லேலூயா. காரணம் அவருடைய மெல்லிய சத்தம் வெளியே இல்ல, உள்ள இருக்குது. அல்லேலூயா. என்னால 24 நேரமும் உனக்கு ஆலோசனை கொடுக்க, உன்னை பலப்படுத்த, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையை மாற்ற அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் நல்ல 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 அப்பா. நம்மளால பாருங்க, நம்ம பிள்ளைங்க கூட இருக்க முடியல பாருங்க. ஸ்கூல்ல காலேஜ் எனக்கு ரொம்ப ஆசை தான். அல்லேலூயா. காலேஜ் விட்டாங்க கூட நான் தான் நினைக்கிறேன், பக்கத்துல ஏதாவது ரூம் இருந்தாலும் கொடுத்துருங்கயா அப்படி வருவாங்களா. எப்பல கூட ஒரு நாள் கிளாஸ்லயே உட்காந்துக்கிறேன் சார், இதுப்பா ஏதாவது இதாகிடுச்சு அவங்க டாடிக்கு அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தாங்க நம்ம டாடி. அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க டாடி, எங்க டாடி, எங்க டாடி 24 நேரமும் என் கூடயே அமர்ந்திருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா? Glory to Jesus. Hallelujah, 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 hallelujah. அந்த போனாங்க, அந்த கிராமத்துக்கு போனாங்க. அந்த கதை இருந்துச்சு, அந்த கதை கட்டி இருந்துச்சு. அந்த கதை யாருமே ஏறல. அந்த கதை அவுக்க போனாங்க. கேட்டாங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று. வேற எதுவும் சொல்லு. என்ன, நாங்களாம் யாரும் தெரியுமா? நாங்களாம் யாரும் தெரியுமாயா? அப்படி வார்த்தை செய்யல. அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லணும். அதை சொல்லுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் சொல்லணும். நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்ல வேண்டிய இடம் தேவ சமூகம் இல்ல. அல்லேலூயா. 4 சமூகத்தை நம்ம பார்த்துருக்கோம். பிரைஸ் காட். ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்குமா? நீங்க அப்பாவோட உள்ளத்தை பாருங்க. இதாங்க அப்பா.
நம்மளை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன். இந்த செய்தி மூலம் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், என் கூட பேசினார், உங்கள் கூட பேசினார். என் மகனே, என் மகளே, நீ கஷ்டப்படக்கூடாது. எவ்வளோ நல்ல டாடி பாருங்க. நம்ம மட்டும் அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா சார் நம்ம வாழ்க்கை ராஜ வாழ்க்கையே மாறிடுங்க. நீ கஷ்டப்படக்கூடாது இல்லையா? நீ கஷ்டப்படக்கூடாது மகனே. நீ 10 மீனை பிடிச்சு அந்த 10 மீனை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மீனே நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவேன். அந்த ஒரு மீனிலே உனக்கு வேண்டிய தேவை, அந்த வெள்ளிப்பணம், அப்ப பாருங்க, அந்த வலிக்க வேண்டிய தேவைக்கு வேண்டிய பணம் அளிக்க வேண்டிய கிடைக்கிறது. ராமுழுதும் பிரயாசப்பட்டாங்க. இன்னைக்கு நமக்கு வேதனைப்படுறோமா? இந்த 5 மாதம் எவ்வளோ கண்ணீரோடு வேதனைப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய படகு வெறுமையா இருக்குதா? ஒன்றுமே எனக்கு ஆகப்படல, எதுவுமே வாழ்க்கையில் எனக்கு மன நிம்மதியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? உங்க காலி படகு, உங்க வாழ்க்கையை, உங்க வெறுமையை போக்க அவர் கூடயே இருக்காரு. அன்னைக்கு தேடி வந்தாரு. இன்னைக்கு வந்து என்னைக்கு நம்ம இயேசுவேன்னு கூப்பிட்டோமோ அன்னைக்கே கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக, ஓ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்குள்ளே இருக்க. ஒரு பயம் வந்துருச்சா, ஒரு பிரச்சனை வந்துருச்சா, ஒரு சூழ்நிலை வந்துச்சா, ஆண்டவரே என் கூட இருக்கிறவரே என் கூட பேசுங்க. எப்படி நம்ம ஜெபிக்கணும்? மேல பார்த்து இல்ல, என் கூட இருக்கிற சொல்லுங்க, என் கூட இருக்கிறாரு. உலகத்தை முடிவு படைத்தவர் சகல நாட்களையும் நான் கூட இருக்கிறேன். I am with you all the days the end of the world. எல்லா நாட்கள் மரண பரியந்தமும். ஹalleluya. சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா. சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா. எங்க அம்மா அப்பாவும் என் கூட பிறந்தவங்க கூட என் கூட எப்பயே இருக்க முடியாதுப்பா, ஆனா நீங்க கூடயே இருக்கிறீங்கப்பா. எல்லாம் உங்க வளர்க்கிறத விடித்து வச்சோங்க, கூடயே இருக்கிறாப்பா. அப்பா அப்பா சந்தோஷப்படுங்க. கெஞ்சல் கூட கூடலான்னு அப்பா நன்றியப்பா, சந்தோஷமா சொன்னார். உங்க முகத்தை பார்த்து அவர் சிரிக்கிட்டோம் இல்லையா? அப்பா நன்றியப்பா, நீங்க என் கூட இருக்கீங்கப்பா. நான் எங்க போனாலும் என் கூட இருக்கீங்கப்பா. வேலை செய்யும் போதே கூட இருக்கீங்கப்பா, நான் படிக்கும் போது கூட இருக்கீங்கப்பா, நான் தூங்கும் போது கூட இருக்கீங்கப்பா. எனக்கு எப்படிப்பா ஆபத்து வரும்? ஹல்லேலூயா. எனக்கு எப்படிப்பா வியாதி வரும்? எனக்கு எப்படிப்பா கஷ்டம் வரும்? யாருப்பா என்னை வேதனைப்படுத்த முடியும்? அப்பா நீங்க கூட இருக்கிறீங்க. செய்யணும் அப்ப எப்படிப்பா ஜெபிக்கணும்? அப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா, நான் என்னப்பா செய்யணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கடி என்னிடத்துல சொல்றது, நீ அமைதியா இரு. நீ கர்த்தருடைய ஆவியை உங்களுக்கு பார்த்துட்டு இருக்காரு, நீ அமைதியா இரு, கவலைப்படாத, அமைதியா இரு, நான் உன்னை நடத்துவேன். ஏன்னா நம்ம மனசுல அப்படியே நிறைய பாரமா சுமந்தா நம்மள ஆண்டவர் நடத்த முடியாது. அதெல்லாம் கத்தமிழ் பாரத்தை வைத்து ஒன்றுக்கு நீ என்ன செஞ்சார அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு கூட இருக்கீங்கப்பா, கூட இருக்கிறீங்க, எல்லா நேரமே கூட இருக்கீங்க ஏசப்பா. என்னை விட்டு நீங்க விலகவே இல்லை ஏசப்பா. இன்னொரு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நம்ம அம்மா அப்பா கூட நம்ம நேசித்தவங்க கூட நம்ம கிட்ட குறைகளோ குற்றங்களோ இருக்கும்போது விலகி போயிடுவாங்க. நம்ம எல்லாவற்றையும் அறிந்து நம்ம விட்டு விலகாத ஒரு அப்பாங்க. அவருக்கு ஒரு அற்புதமான அப்பா. அவங்களோட பிரசன்ஸ் நேரத்தில் இருக்கும். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவருடைய ரொம்ப நேசிக்கிறார். பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் எந்த நிலைமையிலும் உன்னை விட்டு விலகாதலாம், எந்த நிலைமையிலும் உன்னை விட்டு விலகாதலாம், விட்டு விலகாதவன். அவ்வளவு அன்புங்க நம்ம மேல. நன்றி சொல்றோம் ஜூன் மாதத்துல. அப்பா உங்களை நான் புரிஞ்சுக்கணும்பா, அப்பா உங்களுக்கு நான் நன்றி செலுத்துங்கப்பா, உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வெள்ளி படத்தை காண்பார். ஆண்டவர் ஜூன் மாதம் சொல்றாரு, சமாதானத்தை நீ காண்பாய்.
நீ சந்தோஷத்தை நீ காண்பாய், நீ மகிழ்ச்சியை காண்பாய், நீ சுகத்தை காண்பாய், நீ வெற்றியை காண்பாய். ஓ, உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் நல்ல 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 அப்பா. உன்னை கடைசி வரை முற்று முடிய ரசிக்க வல்லமையுள்ள அப்பா. உன்னை முற்று முடிய ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி அப்பா நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி. அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் எங்களை நடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை நடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல